மேரேஜ் வந்தால் அடுத்து நமக்கும் தான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் நமக்கும் சொல்லி பார்வை பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகான பார்வை. அது ஒரு ஆர்டிஸ்டுக்கு உரிய பார்வை. அந்த பார்வையில் வந்துட்டு ஒரு இயக்குனர் வராரு, எல்லாமே கலந்து வருது இல்லை, அது என்ன பார்வை? லவ் லவ் அஃபிஷியலி அனௌன்சிங். லெட்ஸ் சி, பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் தீனாக்கும் கீதாமாக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனரில் அவங்க இன்னும் நிறைய பாக்கிங்களோட ஐஸ்வர்யத்தோட நிச்சயமா பிரதர். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கும் நிறைய நல்லது நடந்துகிட்டே இருக்கணும், அதில் நாங்களும் இன்வால்வ் ஆகி உள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அது தீனாவுக்கு நடந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும், அதில் நாங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே யூனிக் தான். எல்லாருக்குமே நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நடக்கணும். அதை வந்து நாங்கள் ரொம்ப பேரா அழகாக பார்க்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். உங்களுக்கு நடந்துச்சா? இல்லை பிரதர், இல்லை பிரதர். உங்களுக்கு என்ன வாழ்த்து? ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. இந்த காலையில் 5 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சு எங்களுக்கு பேக் பண்ணி எங்களை ரெடி பண்ணி என்ன கிளப்பி விட்டு அவங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகி அவங்க ஒர்க் போயிட்டு, ஸோ இட்ஸ் லைக் அ லாட் ஆஃப் ஒர்க் which she is doing. Sometimes I feel அவங்க பண்றதுல கொஞ்சம் and major thing is Sunday-ன்றதும் தோணும். ஏன்னா அவங்க பண்ணாதது எதுவுமே இல்லை, அவங்க பண்ணாதது எதுவுமே கிடையாது. ஸோ ஐ ஃபீல் கண்டிப்பாக அவங்க பண்ணுறதுல எங்களால் இவ்வளோ பண்ண முடியுமா தெரியல. ஆனால் லுக்கிங் அட் ஹர் ரொம்ப அது இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதில் அட்லீஸ்ட் ஒரு 20% 30% நம்ம பண்ணோம்னா ஐ திங்க். பிறந்து வளர்ந்ததெல்லாம் மெட்ராஸ் தான், ஆனால் சம்மர் ஹாலிடேனா வர்றது இங்கே அப்சியூருக்கு தான். எப்போ ஹாலிடே வரும், எப்போ அந்த ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்லேயோ நீலகிரி எக்ஸ்பிரஸில் கிளம்பி இங்கே திருப்பூரில் வந்து இறங்கி அந்த பழைய டாக்ஸியில் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் யார் உட்கார்றதுன்னு ஒரு பெரிய போட்டி நடக்கும். எனக்கும் அண்ணாவுக்கும் பயங்கர சண்டை ஆயிரும். கடைசியில் 2 பேருமே மேலே உட்காருங்கன்றவாங்க. அப்படியே ஊருக்கு போயிட்டு இருப்போம். பின்னாடி தங்கச்சி அம்மாவும் தூங்கிடுவாங்க. அப்பா எப்படியும் வரமாட்டார். நாங்கள் 4 பேர் தான் போவோம். அந்த ரோட்டில் போய்கிட்டே இருப்போம். அப்போ இந்த கள்ளிப்பாளையத்து கரடு தெரியும். அந்த மலை தெரிஞ்சால் ஊர் வந்துருச்சுன்னு அர்த்தம், புளியம்பட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கே வந்ததும் அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டே இருப்போம். போனால் கவுண்டம்பாளையம்னு எங்கள் ஊர் பேர் தெரியும். அந்த ஊர் பேர் தெரியும் போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு இணையாக எதுவுமே கிடையாது. எங்கள் அப்சி ஊருக்கு போகிறது ஒரு சொர்க்கம். உன்னை கொலை பண்ண அந்த பொம்பளைங்க சீரியல் பார்த்து பார்த்து மூளை குழம்பி போச்சு. சொன்ன சைலண்டா இருக்காளே. ஆமால உட்காந்து அதோட போடலாமா? சைலண்டா இருக்காளே. உன்னை கொலை பண்ண அந்த பொம்பளைங்க சீரியல் பார்த்து பார்த்து மூளை குழம்பி போச்சு. சொன்ன சைலண்டா இருக்காளே. ஆமால உட்காந்து அதோட போடலாமா? சைலண்டா இருக்காளே. என் பேர் சரணகுரு. நான் பாளையங்கோட்டையில் இருக்க சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு படிச்சு வரேன். என் ஊர் ரெட்டியார்பட்டி குடிச்சிமாட்டு வாரியத்தில் இருக்குது. எங்கள் அப்பா மாற்றுத்திறனாளி ஆட்டோ ஓட்டுறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி நான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது எப்போ போகிற பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன். புது பஸ் ஸ்டாண்ட் போகும்போது எல்லோரும் இறங்கி போயிட்டு இருந்தாங்க. நான் போய் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தேன். அந்த சீட்டில் யாரோ ஒருத்தவங்க பர்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் எனக்கு யார்கிட்ட கொடுக்க தெரியாமல் பெருமாள்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன். அங்கே எனக்கு எல்லோரும் வாழ்த்துனாங்க. நியூஸ் எல்லா பக்கமும் போச்சு. நியூஸ் தாடி பாலாஜி அண்ணன் எனக்கு வீடியோ காலில் பேசி எனக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னாங்க. திருநெல்வேலி வரும்போது கண்டிப்பாக என்னை வந்து பார்த்து போகிறாங்க. தாடி பாலாஜி அண்ணனுக்கு என்னால் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.